8/4/2025 உச்சநீதிமன்றத்தினுடைய பெஞ்சு ஏங்க ஒரு பில்லு அனுப்புனாங்கன்னா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படி ஏதாவது வச்சு படித்து பார்த்து நல்லா பார்த்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கூட வாங்கி பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் வாட்ட கொஞ்சம் ஃபைலில் தூங்கிடுவீங்களா? தி சுப்ரீம் கோர்ட் வில் நாட் சிட் ஐடல். நாங்கள் சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க, கண்டு காணாமல் இருக்க மாட்டாங்க. நாங்கள் அதில் உத்தரவு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் மாநில அரசாங்கங்கள், மாநில சட்டப்பேரவைகள் ஒரு சட்ட மசோதாவை அதை ஒரு மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணி மாநில ஆளுநருக்கு அவருடைய ஒப்புதலுக்கு அனுப்புனாங்கன்னா 3 மாதத்துக்குள் அந்த மாநில கவர்னர் அப்ரூவல் தரணும். அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புனா 3 months தரணும். அப்படி 3 மாதத்துக்குள்ள தரல அப்படின்னா அவருக்கு அப்ஜெக்ஷன் ஒன்றும் இல்லை என்று சொல்லி டீம்டு அசட் அனுமதி கொடுத்ததுக்கு நிகராக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்கள் நியமிப்பதில் உள்ள அவர் தரல, 2 வருஷமா தரல, 3 மாதத்துக்கு மேலே அதிகமாகி அவர் தராமல் இருந்தனால அனுமதி கொடுத்ததாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தடாரடியாக பயங்கரமான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இது மாநில அரசாங்கத்துக்கு ஒரு வெற்றி என்று பார்க்கப்பட்டது, கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு பின்னடைவு என்று பார்க்கப்பட்டது. மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு மாதிரி ஒரு நெருடல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மத்திய அரசாங்கத்தினுடைய சொலிசிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் எல்லாருமே அவங்களுடைய ஒப்பீனியன் மூலமாக நம்ம இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மூலமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 143 பிரகாரம் ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது அட்வைஸ் உச்சநீதிமன்றத்துக்கு அவர் கேட்கலாம். ஏதாவது ஒரு சட்டம் போட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பே வழங்கி இருந்தால் கூட இதுல நீங்க நான் என்ன செய்ய நினைக்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி டவுட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 14 பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இதுக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு அட்வைஸ் சொல்லுங்க. மாநில ஆளுநர்கள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு டைம் ஃப்ரேம் இப்படி கொடுக்கலாமா? ஒரு பில்லு வந்ததுன்னா 3 மாசத்துக்குள்ளேயே நீங்க தரணும்னு சொல்றீங்க, டீம்டு அசன்ட் கொடுக்கலனா அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 14 பாயிண்ட் ரைஸ் பண்ணி ஆர்டிகல் 143 ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பினாங்க.